Hi friends, இந்த வீடியோல கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கதையில பெய்ஜிங்கை சார்ந்த லீ ஃபாங் ஜாக்கி சான் கீழே குங்ஃபூல ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிற ஒரு டீனேஜ் ப்ராடஜி. ஒரு ஃபேமிலி ட்ராஜடியை மறக்க அவனும் அவன் அம்மாவும் சீனாவை விட்டு நியூயார்க்குக்கு வராங்க. அங்க உள்ளூர் பொண்ணு மியா கிட்ட பழக ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா சகஜமாகறான். இப்படி இருக்க கராத்தே சாம்பியனும் மியாவோட எக்ஸ் லவர் கார்னர் இவங்க சேர்ந்து பழகிறத பார்த்து லீயை வம்புக்கு எடுக்கிறான். இந்த வம்பு அப்படியே டெவலப் ஆகி ஒரு கராத்தே டோர்னமெண்ட்ல லீ அந்த முரட்டு கார்னரோட மோதி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். லீ டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறதுக்காக அடுத்தடுத்து எடுத்த முடிவுங்க தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த 40 வருஷ பிரான்ச்சைஸில் 6வது இன்ஸ்டால்மெண்ட்டா வந்திருக்கிற இந்த படத்துல வழக்கமான ஃபார்முலாவில இருந்து மாத்திருக்காங்கன்னா அது ஹீரோ லீ ஃபாங் டிராகன் கிக்கை மாஸ்டர் பண்ணதுதான். அது உடம்ப 2 சுத்தி கடைசியா கால எதிராளி தலையில இடியா இருக்கிறது தான். இதை நல்லா ஸ்லோ மோஷன்ல அழகா கேப்சர் பண்ணிருக்காங்க. அடுத்து ஜாக்கி சானையும் ஒரிஜினல் கராத்தே கிட்ட நடிச்ச ரால்ஃப் மேக்கியோவையும் உள்ள எடுத்திருக்காங்க. கதை என்னமோ வழக்கமானது தான். ஸோ அது கூடவே இருக்கிற கிளீஷேக்களை எல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு கதையை டைட்டா கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஜாக்கி சான் அப்புறம் ரால்ஃப் மேக்கியோ ட்ரைனிங் சீக்வன்ஸ்னால கொஞ்சம் சுவாரஸ்யமா போகுது. இந்த இடத்துல லீ ஃபாங் ஃபைட்டர் மட்டும் இல்லாம ஒரு ஆளா எவால்வ் ஆகிறது நல்லா இருக்கு. இது கூடவே செல்ஃப் டிஸ்கவரி மன உறுதிக்கான விஷயங்களை ரொம்ப இருக்காம அழகா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல கடைசி வரை பதைக்க வச்சுட்டு எமோஷனை தூக்கி நிறுத்துறாங்க. இந்த படத்துல புதுசா ஒன்றும் இல்லை, கதையை நல்லா எடுத்துட்டு போறதுக்கான பொட்டன்ஷியல் இருந்தும் தயாரிப்பாளருங்க ரொம்ப அழட்டிக்கல. மேலும் இதுல வேற சில பகுதிங்க 2010ல வந்த படத்தோட மறுபதிப்பு மாதிரி இருக்கு. என்ன இத்தனை வருஷ காலமா இருக்கிற ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஜாக்கி சானையும் ரால்ஃப் மேக்கியோவையும் ஒரே வாரத்துல ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி வலுக்கட்டாயமா சொருகியிருக்காங்க. ஸோ பில்டப் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை எதிர்பார்க்க முடியாது. அதனால என்னை பொறுத்தவரை இது ஓகே ஃபிலிம் தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த படம் நம்ம ஊர் தியேட்டருங்களில் தமிழ் டப்லேயே அவைலபிளா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.